ஆண்கள் அவங்க எப்பவுமே அரசியலோட தான் இருப்பாங்க. ஆனா பெண்கள் அரசியலுக்கு வரணும். பெண் விடுதலை இல்லாமல் மண் விடுதலை இல்லை. ஒரு பெண் எந்த ஒரு போருக்கும் சரி, இதுவரை வரலாற்று கடந்த போருக்கு பெண்கள் பங்கெடுத்த எந்த ஒரு இயக்கமும் விடுதலை விட வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால குறிப்பா அண்ணன் தலைவர் சொன்ன மாதிரி நம்ம சமூகத்தை பெண்கள் அதிகமா அரசியல் பங்கெடுக்கிறது இல்லை, அரசியலோ எந்த நிகழ்ச்சிகளோ. ஆனா நீங்க எல்லாருமே இனி உங்களுடைய பிள்ளைகளையும் சரி, அடுத்து வரக்கூடிய தலைமுறையில பெண்களை ஆண்களுக்கு நிகராக வளர்க்க கத்துக்குங்க. எந்த விஷயத்துக்கும் எந்த காரணத்துக்காகவும் பெண்களை இது பண்ண வேண்டாம், பெண்களை முன்னிறுத்துங்க. இன்னொன்னு, நாம கடந்து வந்திருப்போம் இத்தனை ஆண்டுகள உங்களுடைய அனுபவத்தை நீங்க எத்தனையோ கட்சிகளை பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த கட்சி ஜாதிக்கான கட்சி நல்லா புரிஞ்சுங்க. இது நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த கட்சியை பார்க்கும்போது இது ஒரு சாதிக்கான அரசியல் அப்படின்னு. நாம ஜாதிக்கான அரசியல் இல்ல, எல்லா மக்களுக்கும், உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருக்குமான அரசியல், வறுமையில் வாழக்கூடிய அத்தனை மக்களுக்குமான அரசியல் தான் கோகுல மக்கள் கட்சி. ஆனாலும் யாதவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, நாம ஒன்றும் சாதி வெறி பிடித்தவர்கள் அல்ல, நமக்கு எல்லாமே ஜாதி வெறி இல்லை. ஆனா இந்த சமூகம் நம்மளை ஒதுக்கப்படும் போது நமக்கான உரிமையை பெறுவதற்காக நமக்கான சமூகத்தை உறவு எடுக்கிறோம். எல்லா சமூகமும் இடஒதுக்கீடு வேணாம் அப்படின்னு சொன்னா நாங்களும் சாதி இல்லை, நாங்க விட்டுறோம். ஒரு தமிழராக அரசியல். ஆனா எல்லாரும் எல்லா சாதியும் தனக்கு இடஒதுக்கீடு கேட்பான். கல்வியில இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடுன்னு ஒதுக்கீடு கேட்பான். நாம கேட்கும் போது நம்மள சாதி விதியர்கள் அப்படின்னு உங்களை சொல்லுவான். இப்பவும் சொல்றேன், சாதிக்கான அரசியல் எல்லா சமூக மக்களுக்கான அரசியல். சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட அரசியல் அங்கீகாரம் பெறாத குறிப்பா இந்த யாதவர் சமூகத்துக்கு நம்ம முன்னின்று குரல் கொடுக்கிறோம். இவ்வளவுதான் இதோட விஷயம். அடுத்து, கடந்த ஆண்டுகள்ல இந்த சமூகத்துக்கு ஒரு தலைவர் வந்திருப்பார். நீங்க பாத்துருக்கலாம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட கொஞ்சம் நிறைய தலைவர் இருக்காங்க நம்ம யாதவர் கம்யூனிட்டியில. தலைவர்களுக்கு பஞ்சம் இல்ல, ஆனா யாருமே சரியா இந்த மக்கள் கூட கடைசி வரல நிக்கல. அந்த வருத்தம் எல்லாருக்கும் உண்டு. கடந்த ஆண்டுகள்ல வந்தாங்க, வருவாங்க, நம்மள எல்லாரும் ஒன்று திரட்டுவாங்க, ஓட்டு வங்கியா மாத்துவாங்க. அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மள அனாதையா விட்டு திமுக, அதிமுக போன்ற பெரிய கட்சிகள்ல தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. ஆனா இப்ப நான் அண்ணனோட சந்திக்க வந்தேன், போன வாரம் முன்னாள் வாரம் சந்திக்க வந்தோம். நாங்க திமுக இருக்கோம், சந்திக்கலாம். நாங்க அண்ணனை சந்திக்க வரும்போது சும்மாதான் வந்தோம், நாங்க அந்த கட்சியில இணையணும்ன்ற ஒரு நோக்கம் இல்லை. ஆனா அவரை சந்திச்சு நாங்க பேசும்போதுதான் அவருடைய எளிமை பிடிச்சிருந்தது. இப்ப எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல எளிமையான தலைவர்கள் பாக்குறது பெரிய விஷயம் தான். ஐயா சொன்ன மாதிரி ஒத்த கொடிக்கு சென்னையில இருந்து இவ்வளவு தூரம் வரணும்ன்ற அவசியம் இல்லை, யாருமே வர மாட்டாங்க. நான் இங்க நின்று பாக்குறேன், ஒருத்தரும் வர மாட்டாங்க. ஏன்னா ஒரு கொடி ஏத்துறதுனாவே முதல்ல மாவட்டத்துல கூப்பிட்டு சொல்லுவாரு, எவ்வளவு கொடி பாய்த்த முடியும், ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி வந்தா ஒரு 50 கொடி ஏத்தலாம், 60 கொடி ஏத்தலாம் அப்படின்ற ஒரு நோக்கம், அதுல ஒரு ஆடம்பரம், அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஒத்த கொடிக்காக சென்னையில இருந்து 157 கிலோமீட்டர் பயணம் பண்ணி கொடி ஏத்தின இந்த எளிமையான தலைவர் எப்பவுமே உங்களோட நீங்க உங்க மனசுல வச்சுக்கீங்க. நமக்கு பெரிய தலைவர்கள் எல்லாம் எங்கேயும் வானத்துல இருந்து குதிக்க போறது இல்ல, வானத்துல இருந்து நம்மளுக்கு குதிக்க போறது தலைவன். தலைவன் என்பவன் நம்மளோட நிக்கிறதுனா தலைவர். தலைவர் என்றவர் நம்ம கூட நிக்கணும். நம்ம இன்ப துன்பங்கள்ல வெறும் மாலைகளை சுமக்கும் கழுத்துகளாக தலைவர் இருக்க கூடாது, தூக்கு கையும் சுமக்கிறவர் தான் தலைவரா இருக்கணும். அப்படி நான் எல்லாத்தையும் அவர் உங்களோட நிப்பாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அடுத்து இந்த கிராம மக்கள் உண்மையிலேயே நான் பெண் அதிகமா அரசியல் சென்னையில கூட இப்படி எல்லாம் கூடலக்கா. இங்க கிராமத்துல நீங்க எல்லாருமே கூடியிருக்கீங்க. பெரும்பான்மையா யாதவர் சமூகம் இல்ல, ஒவ்வொரு கிராமத்தையும் சொல்லுவாங்க. நம்ம பெரும்பான்மையா இருக்க வேண்டியது இல்ல, சிறுபான்மையா இருந்து நம்மள பெரும்பான்மையா காட்டிக்க முடியும். நீங்க எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும், சமூகத்தை வளர்க்கணும், இந்த அரசியல் கட்சி நீங்க இருக்கணும். குறிப்பா 35,000 சட்டமன்ற தொகுதினா வெற்றியும் தோல்வியும் தீர்மானிப்பது நீங்கள் ஒருவரே, வேற எவனாலே முடியாது, வேற எவனாலே முடியாது. தயவு செய்து ஏன் மற்ற சமூகத்துல அந்த அரசியல் கட்சிலாம் இருக்கு அப்படின்னா, மற்ற சமூக மக்கள் திமுக காரன் வந்தாலும் சரி, அதிமுக காரன் வந்தாலும் தனக்கு அந்த ஓட்டுக்கு பணம் கொடுப்போம், வாங்கிப்பான். ஆனா அவன் சமூகம், அவன் பிறந்த சாதி தலைவர் என்ன உத்தரவிடுறானோ அதை மட்டும் தான் செய்வோம். அதை மட்டும் நானும் உங்ககிட்ட சொல்றேன், இவனுக்கு எடுத்துட்டு எத்தனை பணம் கொடுத்தாலும் சரி, திமுக அதிமுக, ஆனா உங்கள் சமூகத்திற்காக உங்களுக்காக குரல் பிடிக்கிறது தலைவர் என்ன சொல்றாருன்றதை மட்டும் கணிச்சு அவரை நீங்க தீர்மானிச்சு வெற்றி பெற வச்சீங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கான சலுகைகளை அவங்களுமே நம்ம கேட்டு பெற முடியாது. ஆனா இவரை நீங்க கேட்கலாம், நம்ம தலைவரை கேட்கலாம். ஆனா நீங்க அன்னைக்கு வந்தீங்கன்னா இந்த சின்னத்தை நம்ம ஆதரிக்கிற மாதிரி உங்களுக்கு வாக்களிங்கன்னு சொன்னோம், வாக்களிச்சா வெற்றி பெற்றாங்க. பாருங்க எங்க ஊர் எப்படி இருக்கு, எங்க பிள்ளைகள் பாரு எப்படி இருக்கிறாங்க, எங்க படிப்பு எப்படி இருக்கு, எங்க வீடு எப்படி இருக்கு, இதையெல்லாம் நம்ம தலைவரிடத்துல கேட்கலாம். நம்ம தலைவர் அவங்க கிட்ட கேட்க முடியும், அதுக்கான உரிமை இருக்கு. அதனால நீங்க எல்லாருமே வெறும் ஓட்டு வங்கியா இருக்கீங்க, இனமா சேருங்க, எல்லாரும் ஒன்னா இருக்க. உங்களுக்குள்ள பல பிரச்சனை இருக்கும், கிராமங்கள் ஊர்கள்லாம் எல்லாம் இருக்கும். ஆனா அரசியல்னு வரும்போது நமக்கான கட்சி
நமக்கான தலைவர் இருக்கிறாருன்ற அந்த திமிரோடவும் தெம்போடவும் நீங்க பயணிங்க. நன்றி, நன்றி, வணக்கம்.